அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவி சுப்பையா. வெல்கம் டு தென்காசிக்காரன். நம்ம இன்னைக்கு இதை பார்க்க போகிறோம்னா, மீண்டும் அந்த பரதேசி உள்ள G3 காயத்ரி அவளை எவ்வளோதான் விளக்கமாத்த அடித்தா கூட மறுபடியும் நாய் இந்த வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின மாதிரி தான். இவன் பேசுனா மட்டும் ஊர்க்கதை கிடையாதான், நம்ம பேசுனா ஊர்க்கதையா? ஏண்டி ஸ்ரீமதி அம்மா பரோட்டா சாப்பிட்டுச்சு, ஆப்பாயில் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுதியே, அப்போ அது ஊர் கதை இல்லாமல் அது யார் கதாடி? உள்ள நீ பேசுகிறது எவ்வளவு அசிங்கமாக பேசியிருக்க. ஒன்றை கைது பண்ணாமல் நான் எங்களை கைது பண்ணிடுவாங்களா? எப்படி ஒன்று நீ எவ்வளவு தூரம் வல்கராக பேசியிருக்க? ஸ்ரீமதி அம்மாவை சித்தி செல்வி, பெரியம்மா செல்வின்னு பேசியிருக்க. உன்னை முதல்ல கைது பண்ணாமல் எங்களை எப்படி கைது பண்ண வருவாங்கன்னு கேட்குறான். முட்டாப்பே உள்ள உங்கள் அப்பா ஆத்தா யாரும் இருக்காங்களா இல்லையா? உனக்கு எப்படி பொண்ணு பிள்ளையில இப்படி பேசிய உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்களா இல்லையா? முட்டா முதேவி, முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க. லூசு போய் உள்ள லூசுத்தனமாக பேசக்கூடாது, சரியா? காவல்துறை, சைபர் கிரைமு எல்லாமே பொதுமக்களுக்கு தான், உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது அது, சரியா? பெரிய அண்ணாவி மாதிரி பேசாத, முட்டாப்பே உள்ள. காவல்துறை பொதுமக்களை பாதுகாக்கத்தான் இருக்குது. உங்களை மாதிரி ஆளுகளுக்கு பிள்ளைய கொலை பண்ணிவிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் தரமாட்டாங்க. அவங்கள பற்றி யாரும் பேசக்கூடாது. அவங்கள பற்றி யாரும் பேசக்கூடாது. பேசினா அவங்கள சைபர் கிரைம் உள்ளதுக்கு போட்டுருவோம். என் ஃப்ரெண்டு இருக்கான் சைபர் கிரைமில் அப்படின்னு பேசி அவனை. அப்போ உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கும்போது எங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்களா? காவல்துறையில் எங்களுக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, சரியா? அதனால் ஒன்றும் சைபர் கிரைமில் ஆள் இருக்குன்னா எனக்கு காவல்துறையிலே ஆள் இருக்குது, சரியா? அதை விட்டுட்டு உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன், வெளியே தூக்கி போட்டுருவேன். இந்த லபலாக்கா வேலைலாம் இங்கே பேசாத பரதேசி புள்ள. உன்னை இன்னும் நாராக கிழிப்போம், சரியா? நீ எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நீ பேச நான் பேசுவேன். ஆமாம், உங்கள் இதாவது நாங்கள் பேசக்கூடாது, நீ பேசலாமாண்ணா? நீ என்ன 20 மாதமாக பிறந்திருக்க உங்கள் அம்மா வயிற்றுல? முட்டா போய் உள்ள நீ 10 மாதம் தானே? அதை மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க. செருப்பு அடி வாங்க போகிற. இவங்க மட்டும் பள்ளித்தரப்பு மட்டும் உண்மையிலேயே அந்த பிள்ளை தற்கொலை பண்ணியிருந்ததுன்னா இவ்வளவு தூரம் அடுத்தவங்க பேசுகிற அளவுக்கு அவனை விட்டு வச்சுருப்பான வழங்கும். எப்படி இவ்வளவு தூரம் அவன் பேசுகிற அளவுக்கு நீ விட்டு வச்சுருப்பியா என்ன? இவ்வளவு தூரம் கோர்ட்டு கவர்மெண்ட்டு அவ்வளோ உலக தமிழர்கள் அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கொலைன்னு. சிசிடிவி ஃபுட்டேஜ் நீ தராத வரைக்கும் அது கொலை தான், சரியா? இவ்வளவு தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறிய. அப்போ உண்மையிலேயே அந்த பிள்ளை தற்கொலை தான் பண்ணியிருந்து இப்போ நாங்கள் அதை கேள்வி கேட்டு நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன வரத்து வருவ நீ? இந்த கண்டிஷன்லேயே நீ இப்படி பேசணுன்னா நார்மலாக உண்மையிலே அந்த பிள்ளை தற்கொலை தான் பண்ணியிருந்துச்சுன்னா நீ என்ன வரத்து வருவ? இப்போ உள்ள வாயை 2 கிழிச்சு போடுவோம், பார்த்துக்கோ. முட்டாப்பே உள்ள ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மூஞ்சியை கூட காட்டாதம்மா இப்போ உள்ள நீ வீடியோ பேசிக்கிட்டு நீ இருக்க ஆளுகளை பூரா நான் அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேங்க. வெளியே வா, வந்தா வெளியில் வந்து பேசுவோம். முறை காட்டி செருப்பு அடிப்பாங்க, முறையில் சாணியம் பியும் கரிச்சு. பரதேசி போய் உள்ள வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு முகத்தை காட்டாமல் பேசிக்கிட்டு இருக்க. நீ எங்கிட்ட நான் உன்னை அங்கே பண்ணிடுவேன் இங்கே பண்ணிடுவேன். முட்டாமையே உள்ள நல்ல தைரியமான ஆளாக இருந்தால் நீ முதல்ல வெளியில் நான் யாருன்னு தெரியுமான்னு வேறு கேட்குற. அப்போ நீ யாருன்னு கேட்க? பிச்சைக்காரியா இல்லை லட்சக்காரியா? நான் யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. நீ யாருன்னு கேட்க, அதைத்தான் நானும் கேட்குறேன். நீ யார்? இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கித்தா பார்ப்போம். நீ பெரிய மனுஷி பிடுங்கியா இருந்தால் நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கித்தான் பார்ப்போம். நான் யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேங்க. நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மறுவாதி தான். மரியாதை கட்டுச்சுன்னா செருப்பு அடி வாங்கி போயிடுவா, பரதேசி போய் உள்ள. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த அகதி என்ன பண்ணிச்சு, ஒரு போல் போட்டிருக்கு. அதாவது ஸ்ரீமதி அதாவது சாய்ஸ் வைக்கிறாராம். 3 சாய்ஸ் தான் கொடுத்துருக்கு இந்த பரதேசி. ஏன் அதில் ஒரு சாய்ஸ் தற்கொலைன்னு போட வேண்டியதானே? இதில் இந்த பன்னாடை என்ன போட்டிருக்குன்னா, ஆணவ கொலை ஒரு சாய்ஸு, 2வது சாய்ஸு நரபலி, 3வது சாய்ஸ் ரேப் அண்ட் மர்டர்னு போட்டிருக்கு. உலகத்துலேயே எல்லாத்தையும் கொலைன்னு போட்டுட்டு இது என்ன ஓட்டு போடுன்னு சொன்ன ஒரே பன்னாடை இவனாக தான் இருக்கும்.
ஏன் அதில் 4வது ஆப்ஷன் தற்கொலைன்னு போட்டேன்னா நாங்கள்லாம் ஓட்டு போடுவோம்ல. சரி, இப்போ இந்த முட்டாள் கூட்டம் என்னத்தான் ஓட்டு போட்டிருக்குன்னு பார்க்கலான்னு நான் என்ன பண்ணேன், நானும் ஓட்டு போட்டேன் ஆணவ கொலைன்னு. ஆணவ கொலைன்னா யார் வருவா? செல்வி தான் வருவார். ஆணவ கொலைனா என்ன? பெத்த பொண்ணோட இல்லை பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து அவள் வந்து வேறு யாரையாவது லவ் பண்ணிட்டா இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த ஜாதியை எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவாங்க, அந்த பையனையும் கொலை பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து ஆணவ கொலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆணவ கொலை நடக்கிறது அல்லவா, அதனால் எனக்கு தெரிஞ்ச ஆணவ கொலை இதுதான். சரி, அதனால் நான் என்ன பண்ணேன், செல்வியை மைண்டில் வச்சுக்கிட்டேன். செல்வி தானே உண்மையாகவே ஸ்ரீமதி இறக்கிறதுக்கு காரணம். அப்போ செல்வியோட ஆணவத்தால் தானே ஸ்ரீமதி இறந்தா. அதனால் ஆணவ கொலைக்கு நான் ஓட்டு போட்டுட்டு வந்து பார்த்தேன். அப்புறம் பார்த்தா மயிறு மாவளை ஆணவ கொலையாக இருக்கட்டும், அது என்ன கொலையாக இருக்கட்டும், அவங்க என்ன ஓட்டு எலெக்ஷன் வச்சு அவங்க நடத்துகிறாங்கன்னா உனக்கு என்ன மயிரை வந்து நீ யாருக்கு சப்போர்ட்டாக பேச வந்த? பள்ளித்தரப்புக்கு ஆதரவாக தான் பேச வந்த. அப்போ பள்ளித்தரப்புட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கறதுக்கு வழியை பாரு மூதேவி. அது ஆணவ கொலையாக இருக்கட்டும், தற்கொலையாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், உனக்கு கொடுத்த ரைட்ஸ் என்ன? உள்ள எங்கே எப்படி இறந்துச்சு அதை பார்க்கணும். சிசிடிவி ஃபுட்டேஜ் இவ்வளவு நவீன காலத்துலேயும் உங்களால் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுத. உன் வாயை எதில் கொண்டு போய் இழுக்க? உன் வாயை கொண்டு போய் வாயில் சாணியும் தீயும் கரைச்சி ஊற்றிடுவாங்க. இவ்வளவு நவீன காலத்துலேயும் சிசிடிவி ஃபுட்டேஜை 210 கேமராவை வச்சுக்கிட்டு இவ்வளோ வந்து இவன் பேசுவாளாம். இவ்வளோ வந்து ஆணவ கொலைக்கு ஓட்டு போட்டாலாம், ஏன் தற்கொலைன்னு நீங்கள் ஆப்ஷன் வைக்கல அப்படிங்க மூதேவி. சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னடி ஆச்சு அதை பற்றி பேசுடி. அதை விட்டுட்டு ஆணவ கொலைங்க அந்த கொலைங்க உன் வாயில் வேற ஏதாவது கரைச்சி ஊற்றிடும். வெண்ணத்தனமாக பேசிகிட்டு இருக்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் நீ வந்து இருக்கிறத பூரா இருக்காளுகளை பூரா கதையை டைவெர்ட் பண்ணி சுற்றி விட்டுக்கிட்டு இருக்கியா? இந்த மயிறு புடுங்கி வெள்ளம் இங்கே பேசக்கூடாது. நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் தரல அப்படின்னா அவனை தான் கொலைகார கூட்டம், சரியா? அப்படி பள்ளியை இழுத்து சீல் வைப்பாங்க. அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு துருத்தியும் மூடிக்கிட்டு கிடக்கணும். அதை விட்டுட்டு இலங்கை அகதி போட்டான், இவன் போட்டான், அவன் போட்டான், இவன் போட்டான்னு இங்கே வந்து இழுக்கக்கூடாது, சரியா? இருக்க ஆளுகளாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கியா? ஒரு மயிரும் இது பிடுங்க முடியாது. நீ யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி அப்போ நீ யார்? எப்போ உனக்கு யார் உனக்கு அந்தளவுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கா? மயிறு போல இப்போ யாருன்னு அவனை எவ்வளோ தூரம் கேட்க முடியல. நீ யாருன்னு வந்து சொல்லு பார்ப்போம். வெண்ணைக்கு பிறந்த வேலை ஆப்ஷன் ஆணவ கொலைன்னு வச்சாங்களாம், தற்கொலைன்னு வச்சாங்களாம், கொலைன்னு வச்சாங்களாம், தற்கொலைன்னு வைக்கலையாம். தற்கொலைங்கிற ஆப்ஷன் வச்சா இவர் ஓட்டு போட்டு வரான். செருப்பு அடிக்க வேணா உனையா? தற்கொலைன்னு உனக்கு ஆப்ஷன் வைப்பாங்களாண்ணா? பரதேசி போய் உள்ள அவங்க என்னன்னு பண்ணிட்டு போகிறான். நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச? பள்ளி தரப்பு. நீ நியாயமாக பேச இருந்தால் நீ என்ன செஞ்சுருக்கணும்? ஏன்ப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க தரல? அன்றைக்கி மணி ஒருத்தன் பேசினானே, அவன் தான் என்ன சொன்னான்? சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க தரல அப்படின்னா அவங்க மேலே தவறு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னாங்களா? அப்போ அதை நீ ஏன் பேச மாட்டேங்க? நீ முட்டா போய் உள்ள முட்டாத்தனமா இருக்கோம் பூரா முட்டாளு. நம்ம மட்டும் தான் அறிவாளின்னு நினச்சி பேசிட்டு இருக்கியோ? வந்தோம்னா வேற எதையும் கொண்டு போய் அடிச்சு போடுவோம். நீ ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுறது.